ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறோம். நம்ம வடிவேல் சார் ஒரு படத்தில் கேட்டிருப்பாரு, ஸ்ப்ரிங் ரோல் இருக்கான்னுட்டு. அந்த ஸ்ப்ரிங் ரோல் தாங்க செய்ய போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நானும் ஹாப்பி, உங்களுக்கு புது புது ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. நம்ம இன்றைக்கி வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறோம். அதுக்காக மசாலா ரெடி பண்ணோம். ஒரு கடாயை வச்சுட்டு 250 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் சூடேறி வரட்டும். நம்ம ரெடி பண்ணுற இந்த மசாலா வந்து ஒரு 100 ஸ்ப்ரிங் ரோல் செய்கிற அளவுக்கான அளவுங்க இது. ஆயில் சூடேறி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் துருவன இஞ்சி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் துருவன பூண்டு சேர்த்துருக்கோம். இது ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கலாம். அதுக்காக பொன்னிறமாக ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இந்த சமயத்தில் 3 ஆனியன் 2 கேப்சிகமாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம கட் பண்ணிக்கிறது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்ததாக சேர்த்துக்க போகிறது கேபேஜும் கேரட்டும் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக கேபேஜ் 1.5 கிலோ எடுத்துருக்கோம், கேரட்டு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். ரெண்டுத்தையும் நம்ம எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்லைசஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ரோல் வந்து சூப்பராக வரும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போது மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், அதிகமாக ஃப்ளேம் வைக்க வேண்டாம், அப்போ தான் கரெக்டாக வேகும். இது நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 50% அளவுக்கு வெந்தாவே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி முதல்ல உப்பு சேர்த்துக்கிறப்போ கோஸ் வந்து தண்ணி விடும், அதெல்லாம் ட்ரை ஆகிறதுக்காக தான் முதல்ல உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்ததில் சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பேரகியும் குண்டூரும் சுடுதண்ணியில் போட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் பாயில் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துருக்கோம். அதுதாங்க சில்லி பேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக பிளாக் பெப்பர் எடுத்துருக்கோம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அஜினோமோட்டோ சேர்த்துக்க போகிறோம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். டார்க் சோயா சாஸ் எடுத்துருக்கோம், 50 ml ஊற்றிக்கிட்டோம். அதே அளவு 50 ml வெனிகர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் முழுசாக மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, இப்போ சூப்பராக ரெடியாக வந்துருச்சு இந்த மசாலா. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாக்கெட் நூடுல்ஸை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா சில்லுன்னு ஆறி வந்திருக்கு. இப்போ அந்த நூடுல்ஸை இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்ப்ரிங் ரோலில் இந்த நூடுல்ஸ் சேர்க்குறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக இது ரெடியாகி வந்துடுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. ஒரு பர்ஃபெக்டான ஸ்ப்ரிங் ரோல் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ இந்த மைதா எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா, இதில் வந்து நம்ம சாஸு ஆயில் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஆயிலியாக தெரியும். இந்த மைதா போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும், அது மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும். நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஆயில் வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. அந்த மைதா போய் நல்லா ஆயில் அந்த சாஸ் எல்லாம் போய் அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதை ஆற வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஒரு வேறு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க. சில்லுன்னு ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா 1 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆறி வந்திருக்கு. அடுத்ததாக ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போனோம். அதுக்காக நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது வந்து இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இது அங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க. இல்லைனா நம்ம மாவு பேசி இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி செய்யலாம். நம்ம வந்து ஒரு 100 பீஸ் கிட்ட செய்யணும், அதனால் நம்ம ரெடி பண்ணணும், டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் இந்த மாதிரி கடையில் வாங்கி நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி செய்யும்போது சைடில் மைதா கரைச்சி வச்சுருக்கோம். அந்த மைதாவை சைடில் நம்ம அப்ளை பண்ணோம். இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் நம்ம சைடில் மைதா அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது மைதா பேஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணுறப்போ ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ பார்த்தாவே தெரியும், ரொம்பவே சூப்பராக ரோல் பண்ணியிருக்கோம். ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி இருக்குது. இப்போ அடுத்ததும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. நடுவில் மசாலா வைக்கிறோம், சைடில் ஃபுல்லாக மைதா பேஸ்ட்டை தடவி இருக்கும். இப்போ அப்படியே நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
அந்த மசாலா வைக்கிறது வந்து அந்த சைடு கார்னர்லேருந்து வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணோம்னா கரெக்டாக ரோல் ஆகிடுங்க. இந்த ஷீட்டோட 4 பக்கமாக நம்ம மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி செய்கிறப்ப நமக்கு உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங் வெளியே பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். நம்ம வீடியோ பார்த்து செஞ்சீங்களாவே பர்ஃபெக்டாக செய்வீங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக மிதமான சூடு வச்சுருக்கோம் ஆயில். அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆயிலில் போட்டதுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை ஆனாவே சூப்பராக ரெடி ஆகிடுங்குது. அவ்வளோதாங்க, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் என்டர் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.